ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்கிறது. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 1:8. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவன் எரேமியா என்கிற தீர்க்கதரிசியை தன்னுடைய ஜனங்களுக்கு, தாம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனத்தையும் ஆண்டுடைய வார்த்தையும் அவர்களுக்கு அறிவிக்கும்படியாக கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். அவர் இப்படியாக சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் கருவிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை பரிசுத்தப்படுத்தினேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக மாற்றுவேன். இப்படி ஆண்டவர் சொல்லும்பொழுது எரேமியா சொல்லுகிறார், இல்லை, நான் பேச தெரியாதவர், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு கூட இருக்கிறேன், நீ எதை குறித்து கவலைப்படாத, நீ சிறு பிள்ளைன்னு உன்னை நினைக்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி அவனை பலப்படுத்தி அவருடைய வாயை தொட்டு நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்து அவர்களை அனுப்புகிறார். அப்போ சொந்த ஜனங்கள் மத்தியில் தீர்க்க தரிசனம், தேவனுடைய வார்த்தை, கடினமான வார்த்தைகளை சொல்லும்பொழுது அவர் பயப்படுறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத. இன்னொரு வசனத்தில் இப்படியாக சொல்லு, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சொந்த ஜனங்களை நினைத்து, சொந்த குடும்பத்தில் மனிதர்கள் செய்கின்ற துரோகங்கள், வேலை செய்கிற இடங்களில் துரோகங்கள், மனிதர்களுடைய நிலைமைகளை நினைத்து, அவருடைய சூழ்நிலைகளை நினைத்து நீங்கள் பயந்து கொண்டு, கலங்கி கொண்டு, திகில் அடைந்து நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க, எந்த நிலையை குறித்தும் பயப்படாதீங்க, எந்த சூழ்நிலை குறித்து, எந்த பலவீனத்தை குறித்து, எந்த எதிர்கால நிகழ்காலங்களை குறித்து பயப்படாதீங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டாவது அவர் சொல்கிறார் என்னன்னா, உங்களோடு கூட இருந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட, நம்ம அனைவரோடு கூட சொல்லுகின்ற ஒரு காரியம், எதை கண்டும் பயப்படாதீங்க, ஏன்னா நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தோடு நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, நாங்கள் தியானித்த வேத வசனத்தின் பிரகாரம் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று சொல்லி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று, இது கர்த்தர் வார்த்தை என்று சொல்லி எரேமியாவை பலப்படுத்தின தேவன். அந்த அநேக நிலைகளில் அவரை ஆறுதல் படுத்தி, தைரியப்படுத்தி நடத்தின தேவன். எங்களையும் ஆண்டவர் அப்படியாக நடத்தும்படியா, நாங்களே ஒருவேளை எதையாவது கண்டு, எந்த சூழ்நிலைனா கண்டு, பலவீனத்தை கண்டு நாங்கள் பயந்து கொண்டு இருந்தால், இப்பொழுதே விசுவாசத்தோடு உங்களுடைய சமூகம் சேர உதவி செய்யும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.